தற்போது நம்மோடு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். திரு பாலச்சந்திரன், சற்று முன்பாக நாம் பேசி வந்திருந்தோம். ஒரு கான்ஸ்டியூஷனல் அசால்ட், அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதான ஒரு தாக்குதல் என்று ராம்மோகன் ராவ் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய இந்த மாதிரியான ஒரு பேட்டி, ஒரு சர்விங் ஆபீசருடைய இந்த மாதிரியான பேட்டியை எப்படி பார்ப்பது? அதாவதுங்க, இதுல ராம்மோகன் ராவ் என்கிற தனிநபர் மீறி நான் சொல்றேன். பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, ஒரு அரசு எப்படி மைய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, அரசியல் நிர்ணய சட்டம், அதன் வழிகாட்டுதல்படி இயற்றப்பட்ட பிற சட்டங்கள், நெறிமுறைகள், இதனுடைய அடிப்படையில தான் அரசுகள் இயங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்டேட் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, சிபிஐ எங்களுடைய மாநில பணியாளர்களுடைய விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சிபிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்க மாதிரி இவங்களுக்கு விஜிலன்ஸ் விங் இருக்கிறது, அது பார்த்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிபிஐக்கு மாநில அரசுடைய அனுமதி இல்லாம வர முடியாது, அதுல சந்தேகம் இல்லை. இப்ப இவருடைய வீட்டுக்கு சிபிஐ போனாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பத்திரிகையில வர செய்திகள் மூலமா தெரியும். போனாங்கன்னு சொல்றாங்க. போயிருந்தால் அது தவறு. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, வருமான வரித்துறைக்கும் கஸ்டம்ஸுக்கும் என்போர்ஸ்மெண்ட்டுக்கும் எங்கேயும் போய் சோதனை இடுறதுக்கு அதிகாரம் உண்டு. அது மட்டும் இல்ல, அவங்க எங்க போய் சோதனை போட்டாலும் மைய அரசுடைய காவல்துறை, மாநில அரசுடைய காவல்துறை மற்றும் மைய மாநில அரசுடைய எந்த துறை அதிகாரிகளையும் they can requisition their services. இவர்களுடைய சேவை எங்களுக்கு தேவை, எங்களுடன் வர வேண்டும் என்று அவர்கள் கேட்டு பெறும் அதிகாரமும் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இதில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. ராம்மோகன் ராவ் சொல்லுகிறார், என் பெயரில் வாரண்ட் இல்லாமல் என்னுடைய வீட்டில் அவர்கள் எப்படி நுழைத்தார்கள் என்று. இது உண்மையாக இருந்தால் அது தவறுதான். மேலும் ஒரு அரசு என்பது சட்டங்களை வைத்து மட்டும் நடப்பதில்லை. மரபுகள், அது சட்டங்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு மரபுகளும் முக்கியமானவை. ஒரு மாநிலத்துடைய தலைமைச் செயலகத்துக்குள் நுழையும் பொழுது இவர்கள் மாநிலத்து அனுமதியை பெற்றிருந்தால் அது மரபை பின்பற்றக்கூடியதாக இருந்திருக்கும். இதில் இன்று திரு ராம்மோகன் ராவ் சொல்லிய விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது, இதற்கு முன்பால் செய்திகள் கசிய விடப்பட்டன. ராம்மோகன் ராவுடைய வீட்டில் பல கிலோ தங்கங்கள் கைப்பற்றப்பட்டன, பல லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டன என்று செய்திகள் கசிய விடப்பட்டன. அதிகாரப்பூர்வமாக ஒன்றுமில்லை. ஆனால் இன்று ராம்மோகன் ராவ் மிக உறுதியாக கூறுகின்றார், சீஷர் லிஸ்டை வைத்து பாருங்கள், என் வீட்டிலிருந்து 1,12,000 ரூபாயையும் என்னுடைய மனைவி மகளுடைய 45 பவுன் நகைகளையும் மற்றும் சில வெள்ளி சிலைகளையும் சாமி சிலைகளையும் எடுத்துச் சென்றார்கள் என்று. இப்பொழுது வருமான வரித்துறையின் நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் நாம் எல்லோருமே அரசின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள். ராம்மோகன் ராவ் வெளிப்படையாக தெளிவாக சொல்கின்றார், இவ்வளவுதான் என் வீட்டில் கைப்பற்றப்பட்டது, வந்ததும் முறையின்றி வந்தார்கள், அதை தவிர சிஆர்பிஎஃப் காவல் நான் வைக்கப்பட்டிருந்தேன் என்று. சிஆர்பிஎஃப் அழைத்துச் செல்வதற்கு உரிமை உள்ளவர்கள் மாநில காவல்துறையையும் சேர்த்து அழைத்து சென்றிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சங்கடமே நேர்ந்திருக்காமல் இருந்திருக்கலாம். இன்று முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, இவர் இப்படி சொல்லுகிறார், அவர்கள் மௌனம் சாதிக்கின்றார்கள். செய்திகள் கசியவிடப்பட்டதை தவிர அதிகாரப்பூர்வமாக எந்த செய்தியும் இல்லை. எனவே தங்களுடைய நம்பகத்தன்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று வருமான வரித்துறையும் இந்திய அரசும் இருக்கின்றன. அவர்கள் அதை தெளிவுபடுத்தி விட்டால் அனைவருக்குமே நல்லது என்று நான் எண்ணுகின்றேன்.